அங்கம்மா வாங்க, அங்கம்மா வாங்க, வெள்ளையம்மா வெள்ளையி, அங்கையா வாங்க. வண்டியை வந்து கிட்ட 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 வச்சிடறாங்க. ஓகே, அமேசானில் நேற்று வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி காலையில் 8 to 12 ஸ்லாட்டில் டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இப்போ வந்துட்டு மத்தியானம் 2 மணி, பட் ஸ்டில் டெலிவர் ஆகலை. அவுட் ஃபார் டெலிவரியில் தான் இருக்குது. பட் ஆனால் டெலிவரி பர்சனுமே காண்டாக்ட் பண்ணலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் மோஸ்ட்டாக ஈவினிங் வந்து டெலிவர் ஆகிடும். எதுக்கு இப்போ அந்த ஏர் ஃப்ரையர் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, நிறைய ஆயில், எஸ்பெஷலி நான்வெஜ் குக் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், ரொம்ப ஆயில் வந்து கன்சியூம் பண்ணும். நான்வெஜ் வந்து டேஸ்டியாக குக் பண்ணணுன்னா அதுக்காக வந்துட்டு ஓகே, ஒரு ஏர் ஃப்ரையர் இருந்தால் நம்ம வந்து லெஸ் ஆயிலில் ஆப்வியஸாக அந்த ஆயில் போட்டு குக் பண்ணுற அந்த டேஸ்ட்டு வராது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியராக குக் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை வாங்கியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு டிமார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்துட்டு ஐ வாஸ் டோட்டலி இன் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம வெறும் பிஓபி விலாக்ஸ் வித் வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் போக போக வந்துட்டு சரி ஓகே, கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, ஒய் நாட் லெட் அஸ் vlog. ஸோ அதை வந்து பண்ண அப்புறமா சரி ஓகே, எதுக்காக நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து பேசணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் அதையும் ட்ரை பண்ண பிறகு ஓகே, நம்ம ஏன் இதை மட்டும் பண்ணணும், கொஞ்சம் டே டு டே அதர் ஆக்டிவிட்டீஸையுமே கொஞ்சம் கவர் பண்ணி ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ வாஸ் டோட்டலி அண்டர் த அசம்ஷன் தட் ஐ வுட் பி டூயிங் ஒன்லி பிஓவி விலாக்ஸ். அண்ட் பிஓவி விலாக்ஸ் பண்ணுறது நிறைய சேனல்ஸ் வந்து நல்லாவே ஃபேமஸாகவே இருக்காங்க. அண்ட் அது ஆக்சுவலாகவே வந்துட்டு ஒரு கார் நம்மளே டிரைவிங் சீட்டில் உட்காந்து காரை ஓட்டுற ஒரு ஃபீலுமே கொடுக்கும். அவங்களோட அந்த கியர் செட்டப், கேஜெட் செட்டப்ஸ், சவுண்ட், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற செட்டப்ஸ் எல்லாமே வந்து வேர்த்தியாக இருக்கும். நான் கார் வாங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோஸ்ட்டாக நான் வந்து பிஓவி விலாக்ஸ் தான் பார்ப்பேன். அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதும். ஏன்னா பசால்ட்டுக்கு வந்து ப்ராக்டிகலி தட் வாஸ் அ நியூ வெஹிக்கிள். பட் ஸ்டில் நிறைய பிஓவி விலாக்ஸ் ஆர் வீடியோஸ் வந்து இல்லை. ஸோ ஐ தாட் தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் யூடியூப். ஸோ சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, நம்ம வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுலேயே வந்து வர ஒரு பெரிய விஷயமும் என்னென்னா, இதில் வந்துட்டு என்னோடய லைஃப் வந்து
இட் இஸ் அன் கன்சிஸ்டன்ட் லைஃப். எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து சே ஆவரேஜாக ஒரு 9 to 10 ஹார்ஸ் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கே போயிடும். அண்ட் மோஸ்ட்டாக அந்த டைமில் வந்து எனக்கு டீம்ஸ் கால், இமெயில்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்லைட்டாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணுறது, ப்ராடக்டோட டெவலப்மெண்ட் ரிலேட்டடான சில டாக்குமெண்டேஷன்ஸை ரெடி பண்ணுறது, டெவலப்மெண்ட் டீமோட கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து போகும். இதில் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டை வந்து பிக் பண்ணி அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது தட் பிகம்ஸ் ஸ்லைட்லி அ சேலஞ்ச். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு மலை பிரதேசத்துலேயோ இல்லை ஒரு மலை கிராமத்துலேயோ இருந்தோன்னா அந்த சீனரிஸை வச்சு நல்லா சீனிக் வியூஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்து அந்த காம் ஸ்லோ லைஃப்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து நம்ம போடலாம். ஆனால் நம்ம இருக்கிறது சிட்டியில், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டியில். ஸோ அதுலேயும் நம்ம லைஃப் வேறு ஃபுல்லாகவே கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கா. இதில் என்னத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர்றது? இதுலேருந்து இந்த ஐடியேஷன் ப்ராசஸ் பண்ணி அந்த ஐடியாஸை எடுத்து அதை வந்துட்டு நம்ம இன்கார்பரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வீடியோஸை பிளான் பண்ணி அது வந்து எனக்கு டூ ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. பேக்கேஜ் அவுட் ஃபார் டெலிவரி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஈவினிங் ஸ்லாட்டுக்கு அப்டேட்டா இருக்கு. எண்ட் ஆஃப் த டேக்குள்ள வந்துடும். இப்போ செக் பண்ணதுல 8 o'clock 8:30க்குள்ள பேக்கேஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் என் சர்வீஸ் இப்போ கம்ப்ளீட் போட்டிருக்கிறதுனால ஸோ 10:30 வரைக்குமே நம்மளோட சர்வீஸ் இருக்கு. 10 o'clock 10:30 வரைக்குமே. பட் அவ்வளோ லாங்கில் போகாது. ஸோ உங்களுக்கு இப்போ முடிஞ்சாலும் இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ள பேக்கேஜ் டெலிவரி பண்ணி தரதுக்கு நான் அப்டேட் பண்ணி தரேன் சார். சரிங்களா? அவங்க